எல்லாருக்கும் வணக்கம். நான் மிஸ்டர்ஸ் சேனல்லேருந்து செல்வம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஷட்டவுன் ஐகான் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம். விண்டோஸ் நம்ம பாஸ்வேர்ட் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஷட்டவுன் ஐகான் இருக்கும். நான் அப்படி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதான் வந்து என்னோடய பாஸ்வேர்ட் ஸ்க்ரீனு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைட் டவுனில் இந்த ஷட்டவுன் ஐக்கான் மாதிரி இருக்கும். இது வந்து சம் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஹைடாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம எனேபிள் இல்லை டிசேபிள் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ வெர்ஷன். ஸோ நான் ஸ்டார்ட்டில் போய்க்கிறேன். ஸ்டார்ட்டில் போய்ட்டு குரூப் பாலிசி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் விண்டோஸ் செட்டிங்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் கீழே விண்டோஸ் செட்டிங்ஸ் இருக்கும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதில் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதில் லோக்கல் பாலிசி நம்ம அகைன் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செக்யூரிட்டி ஆப்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா. அதாவது கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் கீழே, சரிங்களா, விண்டோஸ் செட்டிங்ஸில் செக்யூரிட்டி செட்டிங்ஸில் லோக்கல் பாலிசி. ஸோ இது நீங்கள் இதில் அகைன் செக்யூரிட்டி ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே கர்சர் ஏதாவது ஒன்றுத்தில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷட் டவுன் வந்துடுச்சிங்களா. நான் கீபோர்டில் SHUTன்னு டைப் பண்ணேன். ஸோ இங்கே வந்துடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஜஸ்ட்டு எனேபிள் மட்டும் பண்ணால் போதும். எனேபிள் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே. சரிங்களா. இப்போ என்ன இருக்குன்னா அந்த செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஸ்க்ரீனு, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐக்கான் வந்து இருக்குது. ஷட் டவுன் பண்ணுற ஐக்கான் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து காட்டாது. இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டாது. இது வந்து என்னோடய இன்டர்நெட் சிம்பிள். ஸோ இது வந்து அந்த ஈஸி டு ஆக்சஸ் சொல்லுவாங்க அந்த சிம்பிள். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐக்கான் ஃபஸ்ட்டு இருந்தது. அதாவது இப்படி இருந்தது அது. ஸோ நம்ம அந்த செட்டிங்ஸ் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மாறிடும். சரிங்களா. மேக்ஸிமம் உடனே இந்த செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். அப்படி இல்லைன்ற போது நீங்கள் சிஸ்டத்தை ஒன் டைம் லாக் அவுட் பண்ணி அகைன் லாகின் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா 99% உனக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படியும் ஆகலைன்னா நீங்கள் ஒரு டைம் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா. மேக்ஸிமம் செட்டிங்ஸ் உடனே அப்ளை ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து லாக் ஆன் ஸ்க்ரீனில் ஷட்டவுன் ஐக்கானை வந்து நம்ம ரிமூவ் இல்லை செட் பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.